அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சாதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு லட்டு தான் பார்க்க போகிறோம். செம்ம டேஸ்ட்டான லட்டு, செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸி தாங்க. வீட்டில் இருக்க பொருளே வச்சு செஞ்சிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற லட்டு என்ன அப்படின்னா, தேங்காய் லட்டு தான் பார்க்க போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. செய்கிறது ரொம்ப ஈஸி தான். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க எப்படி எப்படிலான்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் இருக்கு இல்லையா, அதை நான் எடுத்திருக்கேன். இந்த ப்ரௌன் கலரில் இருக்கும் இல்லையா, அது நமக்கு வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு வெள்ளை பகுதியை மட்டும் நீங்கள் துருவி எடுத்துக்கோங்க. நான் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் தாங்க எடுத்திருக்கேன். இப்போது இதில் ஈரப்பதம் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா, அது நமக்கு போகணும். அதனால் அடுப்பு வந்து மீடியமில் வச்சுட்டு இந்த மாதிரி கலந்து விட்டே இருங்க. இந்த தேங்காயில் இருக்க ஈரப்பதம் வந்து போகணும். ஆனால் கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, அது ரொம்ப பார்த்துக்கோங்க. அப்போ தான் லட்டு பார்க்கும்போது அழகாக இருக்கும். இந்த மூடியில் நான் 2 மூடி தேங்காய் எடுத்திருக்கேங்க. இந்த மாதிரி மூடியில் 2 மூடி எடுத்திருக்கேன். இப்போது ட்ரை ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பார்க்கலாம். ஆனால் கலர் சேஞ்ச் ஆகாமல் பார்த்துக்கோங்க. 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளே இது முடிஞ்சிடும். இங்கே பாருங்கள், பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் தெரியுது பாருங்கள். ஈரப்பதம் போயிடுச்சு. தேங்காயெலாம் பாருங்கள் தனித்தனியாக இருக்குது. இந்த மாதிரி வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. ஆனால் பாருங்கள், கலர் எதுவுமே சேஞ்ச் ஆகவே இல்லை, வெள்ளை கலரில் தான் இருக்குது. இப்போது இதில் 1 கப் அளவுக்கு பால் எடுத்துக்கலாம். காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கலாம். 200 ml எடுத்திருக்கேங்க. 2 கப் தேங்காய்க்கு 1 கப் அளவுக்கு பால், 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் வெல்லம் எடுக்கனாலும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஏலக்காய் பொருள் எதுவுமே சேர்க்கலைங்க. தேங்காயோட வாசமே போதும் அப்படின்றதுனால நான் எதுவுமே சேர்க்கலை. நீங்கள் வேணுமா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் இலகுன மாதிரி வரும். உங்கள் குழந்தைங்க ஸ்வீட் கேட்குறாங்க அப்படின்னா டக்குன்னு செஞ்சு தரக்கூடிய ஒரு ஸ்வீட் தாங்க இது. செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். செய்கிறதும் ரொம்ப ஈஸி தான். எல்லாமே வீட்டில் இருக்க பொருட்கள் தான். இதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், கொதி வந்துருச்சு. இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்க்குறேன். பால் பவுடர் சேர்க்குறனால டேஸ்ட் நல்லாயிருக்கும். லட்டு பிடிக்கிறதும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம சேர்க்குறோம். இது சேர்க்குறதும் சேர்க்காமல் இருக்கிறதும் உங்களோட விருப்பம்தான். இப்போ 10 ரூபா பால் பாக்கெட்லாம் கிடைக்குது இல்லையா, அதில் ஒரு பாக்கெட் நான் சேர்த்துருக்கேங்க. அவ்வளோதான். எல்லாம் சேர்ந்து வரணும். கொஞ்சம் திக்காகி வரும். இந்த பால்லாம் வற்றி நல்லா திக்காகிட்டு வரும். அப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சட்டிலையும் ஒட்டாமல் வரும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்துடுச்சு பாருங்கள். அவ்வளோதான், நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பாத்திரத்துலேயே நமக்கு ஒட்டாமல் வருது. இது லட்டு மாதிரி தான் பிடிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நீங்கள் வந்து எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். பர்ஃபி ஷேப்பில் கூட கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. நம்ம சூட்டில் இந்த லட்டு பிடிக்க மாட்டோம். நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் தான் நம்ம லட்டு பிடிக்க போகிறோம். இங்கே பாருங்கள், பார்த்தது நல்லா ஒட்டாமல் வருது. இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம லட்டு பிடிக்கலாம். சூட்டில் பிடிக்கணும் எந்த அவசியம் இல்லைங்க. மித்த லட்டு மாதிரி சூட்டோடு பிடிச்சா தான் நமக்கு ஷேப் கரெக்டாக வரும் அப்படிலாம் இல்லை. இது நல்லா ஆறினதுக்கப்புறமே நம்ம வந்து லட்டு பிடிச்சிக்கலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சுங்க. ஒரு பிளேட்டுக்கு நான் மாற்றிட்டேன். இப்போ நம்ம லட்டு பிடிக்கலாம். ஓகே, தேவையான ஷேப்பில் எடுத்துகிட்டு நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம். லட்டு பிடிச்சதுக்கப்புறம் நான் மேலே வந்து சின்னதாக பிஸ்தா வச்சுருக்கேன். பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக, வீடியோக்காக தான் வச்சுருக்கேன். நீங்கள் அப்படி வைக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். லட்டு பிடிச்சதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ எல்லாத்தையும் பிடிச்சிட்டேங்க. மேலே வந்து பிஸ்தா வச்சுருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் இனிமேல் போட போகிற எல்லா வீடியோஸ் வரும். இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணால் மறக்காதீங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.